கோமதி அம்மாங்கிறது நீங்க தானே? ஆமா சார், நான் தான். தங்கமயில் மேடத்தோட அம்மா தானே? நான் தான். ஏன் கேக்குறீங்க? என் பொண்ணுக்கு என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லி மயில் மேடம் தான் என்ன இங்க அனுப்புனாங்க. வாங்க, ஜீப் பக்கத்துல தான் இருக்கு, போலாம். அவ எதுக்காக வர சொன்னா? அது எனக்கு தெரியலம்மா. மேடம் தான் திடீர்னு கூப்பிட்டு எனக்கு அனுப்பி வச்சாங்க. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, அம்மா இருந்தாதான் இதை வேகமா செஞ்சு முடிப்பாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. வேற விவரம் எதுவும் எனக்கு தெரியாதுமா. வாங்கம்மா போலாம். என் மூத்த பொண்ணு மாப்பிளையும் இங்க பக்கத்துல தான் போயிருக்காங்க சார். அவங்க வந்ததும் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாமா? தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. ரொம்ப அவசரம்னு சொல்லி அம்மா உடனே கூட்டிட்டு வாங்க, வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்கன்னு மேடம் சொல்லிதான் அனுப்பிச்சாங்க. லேட்டா போனா எனக்கு தான்மா பிரச்சனை. சீக்கிரம் வாங்கம்மா, ஜீப்ல ஏறுங்கம்மா. 2 நிமிஷத்துல அவங்க வந்துருவாங்க சார். ஒரு வார்த்தை அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிட்டா நான் நிம்மதியா இருப்பேன் சார். அவங்களும் தேட மாட்டாங்கல்ல. கூட வந்தவங்க இப்படி திடீர்னு இல்லாம போயிட்டா அவங்க பயப்படுவாங்கல்ல சார். நீங்க சொல்றதும் சரிதாம்மா. உங்க மூத்த பொண்ணுகிட்ட மேடம் இப்ப போன்ல பேசிட்டாங்க. அவங்க சொல்லிதான் நீங்க இங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சது. அதான் உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் நானு. சரி. மயில் மேடம் கூப்பிட்டு தான் நீங்க போறீங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. மலருக்கு தகவல் போயிடுச்சுன்னா போதும் சார். எனக்கு அது போதும். வாங்க சார் போலாம். மலரு, அத்தை எங்க காணோம்? இங்கதான் வாங்கிட்டு இருந்தாங்க, எங்க போனாங்கன்னு தெரியலையே. சரி, அவர் கேளு. அண்ணா, இங்க ஒரு அம்மா காய்கறி எடுத்துட்டு இருந்தாங்களே, எங்க போனாங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரியாதுமா, நான் கவனிக்கல. என்னங்க இவரும் தெரியலங்கிறாரு? எனக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இங்க தானே நிக்கிறேன்னு சொன்னாங்கன்னு சொன்னேன். ஏய், தெரிஞ்சவங்க யாரையாவது பார்த்துட்டு அவங்க கூட ஏதாவது போயிருப்பாங்களா? நம்ம கிட்ட சொல்லாம எப்படிங்க அந்த மாதிரி போவாங்க? இப்ப அதானே நடந்திருக்கு. நம்ம வர வரைக்கும் காத்துட்டு இருக்காம எங்கேயோ பரபரப்பா கிளம்பி போயிட்டாங்களே. வேற எங்கேயாவது தேடி பார்க்கலாங்க. எங்க போனாங்கன்னு தெரிஞ்சா தேடலாம். போன இடமே தெரியாம எங்க போய் தேடுவ? ஒருவேளை நம்ம வரத்துக்கு லேட் ஆகும்னு வீட்டுக்கு போயிட்டாங்களோ? வீட்டுக்கு போறவங்க நம்மள விட்டுட்டு இவ்ளோ அவசரமா கிளம்புவாங்களா? நீயே அப்படி கற்பனை பண்ணிட்டா எப்படி? எனக்கு என்னமோ வீட்டுக்கு தான் போயிருப்பாங்களோன்னு தோணுது. நீ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. அதுக்குள்ள நான் என் டீலரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஏய், பயப்படாத, அத்தை வீட்டில் தான் இருப்பாங்க. நீ வீட்டுக்கு போ, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். சரியா? போ போ. ஹலோ, சொல்லுங்க சங்கர். கடைசியா நீங்க பேசும்போது தற்கொலை அது இதுன்னு பேசுனீங்க. தப்பா ஏதாவது முடிவு எடுத்துட்டீங்களோன்னு சொல்லி நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். லாஸ்ட் டைம் நான் பேசுனதை பத்தி அவகிட்ட சொன்னீங்களா சார்? சொன்னேன் சங்கர். அவ என்னதான் சார் முடிவு செஞ்சிருக்கா? உண்மை உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் ஓப்பனா இதை உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு முன்னால எந்த விதமான எமோஷனலான முடிவும் நீங்க எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு அஷூரன்ஸ் கொடுக்கணும். எடுக்க மாட்டேன் சார், சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்டா இருக்கிறதுல கையலுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா உங்க காதல அவங்களால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. சார், அதுக்கு என்ன சார் காரணம்? என்கிட்ட என்ன குறை இருக்கு சார்? சங்கர், உங்க மேல குறையெல்லாம் அவங்க எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. தன் வாழ்க்கைய பத்தியும் தனக்கு வரப்போற அவ லைஃப் பார்ட்னரை பத்தியும் கயல் கிட்ட சில எதிர்பார்ப்புகளும் கனவுகளும் இருக்கு. அந்த எதிர்பார்ப்பும் நீங்களும் மேட்ச் ஆகலங்கிறது தான் பிரச்சனை. கயலோட முடிவு என்னன்னு நான் சொல்லிட்டேன். இனிமே நீங்க தான் சொல்லணும். சார், நான் கயல் கிட்ட பேசணும் சார். என்ன சங்கர், திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? சார், இல்ல சார், இதுதான் கடைசி. இனிமே உங்களையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவளையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சார். எனக்காக அவகிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க சார், ப்ளீஸ் சார். சரி, ஓகே சங்கர், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே சார். வீட்டில் யாரும் இல்லாத மாதிரி தான் இருக்கு. கயலை மட்டும் எப்படி வெளியே கூப்பிடுறது? கயல், சொல்லுங்க சார். வீட்டில் யாரும் இல்லையா? இல்ல சார், எல்லாரும் கடைக்கு போயிருக்காங்க.
நல்லதா போச்சு கயல். சங்கர் இப்பதான் எனக்கு கால் பண்ணாரு. கடைசியா ஒரே ஒரு தடவை உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி அவர் ரொம்ப கெஞ்சுறாரு. நீ அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை பேசிற. அவன் நம்பரையே டெலீட் பண்ணிடுங்கன்னு சொல்றேன். நீங்க ஏன் சார் இன்னும் அவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவனை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. நீ அவனோட காதலை ஏத்துக்கணும்லாம் நான் சொல்லவே இல்லை. அது உன்னோட தனிப்பட்ட முடிவு. ஆனா இவ்வளவு தூரம் ஃப்ரெண்டா பழகிட்டு அப்படியே கட் பண்ணி விடுறது சுத்தமா நியாயமே இல்லை. நான் அவன் கிட்ட பேசினா அவன் என்ன கன்வின்ஸ் பண்ணதான் பாப்பான். திரும்ப திரும்ப லவ் பத்தியே பேசுவான் சார். எனக்கு டென்ஷன் ஆயிடும். கயல், நீ எல்லாத்தையுமே முகத்துக்கு நேரா பட்டுன்னு சொல்றவ தானே. இந்த விஷயத்துல மட்டும் ஏன் அதை அவாய்ட் பண்ற? அவன் அதே ஸ்டாண்ட்ல இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட வேண்டியது தானே. அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. கயல், ரொம்ப யோசிக்காத. நான் சொல்லி காட்டுறேன்லாம் நினைக்காத. உனக்காக தான் இந்த ஹெல்ப்பையே நான் பண்ணேன். எனக்காக ஒரே ஒரு தடவை நீ அவன்கிட்ட பேசக்கூடாதா? சரிங்க சார், கொடுங்க. தேங்க்ஸ் கயல். இந்தா. இந்தாங்க சார். கயல், ஏய், என்னாச்சு கயல்? நீங்க சொன்ன மாதிரியே பேசிட்டேன் சார். என்ன வேற எதுவும் கேட்காதீங்க சார். இனிமே உங்களுக்கு ஃபோன் வராது. உங்க உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். கயல் என்ன பேசிருப்பா? சங்கர் ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கான்னு ஒண்ணுமே புரியலையே. சரி, இது அவங்களோட லைஃப். ஒரு லெவலுக்கு மேல நாம இதுல தலையிடுறதும் தப்பாயிடும். அம்மா, அந்த இடம் தான்மா. ஆ, வாங்கம்மா வாங்க. வணக்கம் சார். நீங்க என்னங்க என்ன தெரியலையா? குகை ஸ்டேஷனுடைய ஏட்டு பரம அன்னைக்கு கூட உங்க வீட்டுக்கு நான் கையெழுத்து வாங்க வந்தேன்லங்க, நான் தானுங்க. ஆ, ஞாபகம் வந்துருச்சுங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எங்க என் பொண்ணு மயிலு? அது புதுமணி இருக்குது இல்லைங்க, இங்கதான் வந்துட்டு இருந்ததுங்க. பாதி வழியில வர்றப்போ ஒரு போன் வந்ததுங்க, அவசர வேலைன்னு. சேலம் டவுன் வரைக்கும் போயிருக்குதுங்க. ஆமாங்க, வந்துருங்க வந்துருங்க. ஆனா அவதான் என்ன கூட்டிட்டு வர சொன்னதா டிரைவர் ஐயா சொன்னாரே. பீஸ்காரர் தானுங்க. ஆமாங்க, நீங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க, உட்காருங்கம்மா உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் சார். மயிலு உங்களை ஏன் கூட்டு வர சொன்னாங்கிற விஷயத்த நான் சொல்லிடுறேங்க. எங்க ஸ்டேஷன் சார்பா ஒவ்வொரு வருஷமும் ஒரு முக்கியமான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சுத்துப்பட்டு ஏரியாவில் இருக்க ஜனங்கள்லாம் இந்த வழியா தான் திருப்பதிக்கு பாத யாத்திரை போவாங்க. ஈரோட்டில் இருக்கிற ஒரு 15 லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஒரு டீமா வருஷம் பாத யாத்திரை போவாங்க. அவங்கள ஒரு நாள் இங்க தங்க வச்சு சாப்பாடு போட்டு அனுப்புறத நாங்க ஒரு சேவையா செஞ்சுட்டு இருக்கிறோமுங்க. ரொம்ப நல்ல விஷயம் சார். திருப்பதி பெருமாளை தரிசிக்கிற புண்ணியம் உங்க எல்லாருக்கும் இங்கேயே கிடைச்சிடும். அப்புறங்க இது புண்ணியத்துக்காக மட்டும் செய்யறது இல்லைங்க. சாமி தேடி போறவங்களுக்கு ஏதோ எங்கனால முடிஞ்சதை செய்யறோம்ங்கிறது ஒரு சந்தோஷம்ங்க, ஒரு ஆத்ம திருப்தின்னு வைங்களேன். ஒவ்வொரு வருஷமும் யாராவது இந்த சேவையை பொறுப்பெடுத்துட்டு செய்வாங்க. இந்த வருஷம்
மயிலுகிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறவங்க. என்னங்க சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா உங்க முகம் வேற மாதிரி மாறுதுங்க. அப்படி இல்ல சார், மயிலு தினமும் வீட்டுக்கு வந்த உடனே ஸ்டேஷன்ல நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லிடுவா. ஆனா இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அது ஒண்ணு இல்லைங்க, ஸ்டேஷன் கோர்ட்டு கிரிமினல்ஸ்னு அதே யோசனையில் இருக்கிறோம்லங்க. அதனாலதான் நிறைய விஷயத்த சொல்ல மறந்துடுவோம். அதனாலதான் உங்க பொண்ணு அதை மறந்துருக்குன்னு நினைக்கிறேனுங்க. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார், எவ்வளவு முக்கியமான பொறுப்பு அவளுக்கு கொடுத்துருக்கீங்க. அது எப்படி அவ சொல்ல மறந்தான்னு புரியல. அதை விடுங்க, மறந்ததை ஈடு கட்டுற மாதிரி உங்களுக்கு ஒரு புண்ணியத்தை தர ஒரு அருமையான வேலையை உங்க பொண்ணு உங்களுக்கு கொடுத்துருக்குதுங்க. என்ன சொல்றீங்க சார்? வழக்கமா இந்த பாத யாத்திரை குழுவுக்கு ஒரு சமையல்காரமா சமைச்சு போடுவாங்க. இந்த தடவை திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. இன்னைக்கு காலையில தான் அவங்க வர முடியாதுங்கிற தகவலையே சொல்றாங்க. அப்புறம் ஈரோட்ல இருந்து பாத யாத்திரை போறாங்க அந்த லேடிஸ் குழு, இன்னைக்கு ராத்திரி இங்க வந்து தங்கறதா சொல்லி இருக்கிறாங்க. இங்க பாருங்க, அவங்க ப்ரோகிராம் தள்ளி போட முடியாது. அவங்களுக்கு எப்பவும் போல சாப்பாடு போடலைன்னா அது பெரிய சாமி குத்தமாயிருங்க. உடனடியா வேற யாராவது சமையல்காரங்களை பிடிக்கலான்னு பார்த்தா இங்க பாருங்க எல்லாரும் இப்ப பிஸியா இருக்கிறாங்க. டென்ஷன்ல எங்களுக்கு என்ன பண்றதுனே புரியலீங்க. அப்பதான் மயிலு 10 பேர் 5 பேர்னா எங்க அம்மாவே சமைச்சிருன்னு சொல்லிச்சுங்க. அந்த வேலைக்கு தான் நான் இப்ப உங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறேன். 15 பேருக்கு உங்களால சமைச்சு போட முடியுமில்லக்கா? ஒரு பிரச்சனையும் இல்லையே இல்லக்கா? இல்லைங்க சார், எந்த பிரச்சனையும் இல்ல. இது என் பாக்கியம். அதுவும் என் பொண்ணு முன்னால இந்த வாய்ப்பு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இங்க பாருங்க, இவ்வளவு நேரமா என்ன பண்ண போறோமோன்னு பயங்கர டென்ஷன்லயே இருந்தேன். இப்ப பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குதுங்க. எங்க போறீங்க? இல்லைங்க, 15 பேருக்கு சமைக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தேவையான சமையல் பாத்திரம், அரிசி, பருப்பு எல்லாம் இருக்கான்னு பார்க்க போறேன் சார். என்னங்க நீங்க சமையல்காரைய கன்ஃபார்ம் பண்ணாம அதையெல்லாம் இங்க கொண்டு வந்து என்ன பண்ண போறோங்க? இப்பதானே நீங்க இங்க வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, இன்னும் 1 மணி நேரத்துல எல்லா சாமானும் வந்துருங்க. ராத்திரி சாப்பாடு தானே சமைக்க போறீங்க. நமக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குதுங்க. அந்த பாத யாத்திரை குழு கிட்ட பேசி என்ன சாப்பிடறான்னு கேட்டு சொல்லிடுறேன். நீங்க அதை ரெடி பண்ணிருங்க. சரிங்க சார். அப்புறங்க இந்த அம்மா பேரு கனகாம்பரம், உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கட்டும் பேர் கூட்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு என்ன வேணாலும் இவங்களுக்கு கேளுங்க. சரிங்க சார். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வேற டவுட் இருக்குங்களா? இல்ல, நீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்றீங்களா? என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் வீட்ல இருந்து வந்த அவசரத்துல போன் எடுக்காம வந்துட்டேன். மயில் கிட்ட நான் பேசணும், கொஞ்சம் போன் பண்ணி தர முடியுமா? என்னங்க இதெல்லாம் ஒரு விஷயங்களா? இது பாருங்க, இப்பவே மயிலுக்கு லைன் போட்டு தர, நீங்க பேசுங்க. ஆஹா, என்ன இது மயிலுக்கு லைனே போக மாட்டேங்குதுங்க. சிக்னலே இல்லாத இடத்துல இருக்க மாட்டேங்குது. இத பாருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் இப்ப ஸ்டேஷனுக்கு தான் போறேன். நீங்க இங்க வந்து சேர்ந்துட்டீங்கன்னு நான் மயிலுகிட்ட சொல்லிடுறேன். போதுங்களா? மயில் ஏதோ அவசர வேலையா போயிருக்கிறதா சொன்னீங்க. அவ எப்ப திரும்பி வருவான்னு தெரியல. என் மூத்த பொண்ணு மலருக்காவது நான் இப்பவே தகவல் சொல்லி ஆகணும் சார். நான் அவளும் தான் காலையில கடத்தெருவுக்கு வந்தோம். மயிலு திடீர்னு கூப்பிட்டான்னு டிரைவர் சொன்னதுனால நான் அவகிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம கிளம்பி வந்துட்டேன் சார். பாவம், அவ என்ன காணோன்னு தேடிக்கிட்டு இருப்பா. நான் அவகிட்ட தகவல் சொன்னாதான் அவ நிம்மதியா இருப்பா. நீங்க சொல்றது சரிதானுங்க. உங்க பொண்ணு போன் நம்பர் சொல்லுங்க. அப்புறங்க உங்க வீட்டுல கூட சிக்னல் கொஞ்சம் வீக்கா தான் இருக்க மாட்டிருக்கு. நாட் ரீச்சபிள் வருதுங்க. சார், மறுபடியும் ஒரு தடவை முயற்சி பண்ணுங்க சார். நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன்னு தெரியாம என் பிள்ளைங்க ரொம்ப தவிச்சு போயிருவாங்க சார். அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம என்னால எங்க முழு மனசா வேலை செய்ய முடியாது சார். புரியுதுங்க. எத்தனை தடவை போட்டாலும் லைனே கிடைக்காது. ஏன்னா நான் 8 நம்பர் தானே போட்டிருக்கேன். நீங்க இங்க வந்திருக்கிற விஷயம் இப்ப யாருக்கும் தெரியக்கூடாது.
போன்ல நீங்க பேசிட்டா நாங்க நினைச்ச காரியம் எதுவுமே நடக்காது. சோ நீங்க தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறது தான் எங்களுக்கு சேஃப். என்னாச்சு சார்? திரும்பவும் அதே மெசேஜ் தான் வருதுங்க. அங்க பாருங்க, நான் ஒரு வேலை செய்யறேன். வெளியே போனதுமே மயில்கிட்ட எப்படியாவது தகவல் சொல்லி இந்த தகவலை உங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்ல சொல்றேன். சரிங்க சார், நானே பேசினா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். ஏங்க, நானும் அதுக்கு தானே ட்ரை பண்ணேன். ஆனா லைனே கிடைக்க மாட்டேங்குதுங்களே. இங்க பாருங்க, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. மயில் மூலமா வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் வரட்டுங்களா? நீங்க பார்த்து பத்திரமா இருக்கா கனகம். கனகா, இந்த அம்மாவை பத்திரமா பாத்துக்க. சரிங்கய்யா. நம்ம போய் சொல்லிதான் கூப்பிட்டு வந்திருக்கணும், அந்த அம்மாவுக்கு தெரியக்கூடாது. சரிங்கய்யா. அவங்க ஏதாவது கேட்டாலும் நான் ஒரு கதை சொன்னேன்ல, ஆமாங்கய்யா, அதை வச்சு எப்படியாவது சமாளிச்சுக்கோ. சரிங்கய்யா. நம்ம மேல ஒரு சின்ன சந்தேகம் கூட அந்த அம்மாவுக்கு வந்துடக்கூடாது. சரிங்கய்யா, புரிஞ்சுது. நான் பாத்துக்கிறேன். சரி போ. ஐயோ, அம்மா வந்துட்டாங்களான்னு தெரியலையே. ஹேய், எந்த நேரத்துல என்ன செய்யணும்னு அறிவே இல்லையா உனக்கு? எப்ப பார்த்தாலும் உன்னையே போட்டோ பிடிச்சு அப்படி என்ன தாண்டி பண்ணுவ? நான் என்னவோ பண்ணிட்டு போறேன், உனக்கு என்னக்கா பிரச்சனை? உள்ள வந்ததும் வராதுமா என் மேல பாரு. மாமா மேல கோவம்னா அவர் மேல காட்டு, ஏன் தலையை போட்டு உருட்டாத. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத. அம்மா வீட்டுக்கு வந்தாங்களா? நீயும் மாமாவும் தானே அம்மாவை மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போனீங்க, அவங்க எப்படி தனியா வருவாங்க? அம்மா தனியா தான் எங்கேயோ போயிட்டாங்கடி. என்னக்கா சொல்ற? அம்மாவை மளிகை கடையில விட்டுட்டு நானும் அவரும் வேற ஒரு கடைக்கு போயிருந்தோம். திரும்பி வந்து பார்த்தா அம்மா அங்க இல்லடி. அங்க இல்லன்னா வேற கடைக்கு போயிருக்க போறாங்க. அந்த கடைக்காரன் கிட்டயும் விசாரிச்சோம், அவரும் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. என்கிட்ட சொல்லாம அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அக்கா, நீ தேவையில்லாம பயப்படாத. அம்மா எங்க போயிருந்தாலும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அவசியமே இல்ல. என்னடி இவ்வளவு அலட்சியமா பேசுற? அம்மாவை காணுங்கிற கவலையே உனக்கு இல்லையா? யாராவது கடத்திட்டு போறதுக்கு அம்மா கோடீஸ்வரியும் கிடையாது. ஏதோ ஒரு அவசர வேலை, சொல்ல நேரம் இல்லாம கிளம்பிருப்பாங்க. அதுக்கு போய் நீ ஏன் இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு புரியல. ஏன்னா எனக்கு அம்மா மேல பாசமும் அக்கறையும் இருக்குடி. அப்ப எனக்கு இல்லங்கறியா? சரி, அப்படியே வச்சுக்கோ. அம்மாக்கு உடம்பு முடியலனா கூட நீ பதறி துடிக்கிறதுல அர்த்தம் இருக்கு. சொல்லாம எங்கேயோ போயிட்டாங்களேன்னு இப்படி தவிக்கிறது கொஞ்சம் ஓவரா இருக்கு. என்னால இந்த மாதிரி எல்லாம் சீன் போட முடியாது. உன்னை பத்தி தெரிஞ்சோ உன்கிட்ட வந்து புலம்புன பாரு, என்ன சொல்லணும்? மலரு சொல்லு, அத்தை வீட்டுல தான் இருக்காங்களா? என்னங்க, அம்மா எங்கேயும் வரலையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. திரும்பவும் மார்க்கெட்லயே கொஞ்சம் தேடி பாருங்க. எப்படியாவது அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்க. ஏய், கலங்காத, நான் எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறேன். சரி, அத்தை ஒருவேளை வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ, சொல்லுக்கா. மயிலு, அம்மா அங்க வந்திருக்காங்களா? இல்லையேக்கா, ஏன் கேக்குற? அம்மாவை காணோண்டி. உடம்புக்கு ஏதாவது முடியாம வீட்டுக்கு வந்திருப்பாங்களோன்னு நினைச்சோம். ஆனா வீட்டுக்கும் வரலன்னு கையல் சொல்றா. சொல்லாம கொல்லாம அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல. பயப்படுற மாதிரி இப்ப எதுவும் நடக்கலக்கா. ஏதாவது அவசர வேலை வந்திருக்கும், கிளம்பி போயிருப்பாங்க. ஏற்காடுன்னா நீ சொல்றது சரி மயில. எங்க அப்படி
என்ன அவசர வேலை இருக்கும்னு எனக்கு புரியலையே. இங்க வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சுலக்கா. வேலைன்னு இல்லனா கூட தெரிஞ்சவங்க யாரையாவது பார்க்க போயிருக்கலாம். அவங்க கூட வீட்டுக்கோ இல்ல வேற எங்கேயாவது போயிருக்கலாம். எங்க வேணாலும் போகட்டும் மயில. நாங்க பக்கத்துல தானே இருந்தோம். எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அவங்க கையில போன் கூட இல்லையே. இந்த நிலைமையில யார்கிட்டயே சொல்லாம அவங்க கிளம்பி போனா நாம என்ன நினைக்கிறது? அக்கா நீ நெகட்டிவா எதுவும் நினைக்காதக்கா. நீ மாமாவோட இருந்ததுனால உன்னை பத்தி கவலைப்படாம போயிருப்பாங்க. நீ பதறாத, வந்துருவாங்கக்கா. அம்மா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு பாசிட்டிவா யோசி. சரிடி. அம்மா யார்கிட்டயுமே சொல்லாம இப்படி எங்கேயும் போக மாட்டாங்களே. இன்னைக்கு ஏன் இப்படி பண்ணாங்க? அக்காவை சொல்லிட்டு இப்ப நான் ஏன் என்ன குழப்பிக்கிறேன்? அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க.